இன்றைக்கு சினிமா இருக்கிற நிலவரம் அழிந்து கொண்டிருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட கார்ப்பரேட் கம்பெனிகள் இந்த சினிமாவை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும், மாண்புமிகு துணை முதல்வர் ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் நான் சார்ந்திருக்கின்ற வாழ்வுரிமை கட்சியின் சார்பாகவும் நான் ஒரு கோரிக்கைகளை வைக்கிறேன். இன்றைய தினம் கூலி படம் 2000 தியேட்டர்ல நீங்கள் வெளியிட்டு இருக்கிறீர்கள். கடந்த மாசம் சின்ன சின்ன பட்ஜெட் படம் வெளியில வந்து படம் ஓட முடியாம போய் கிடக்கு. இன்றைக்கு ஒரு 200 ரூபாய் 1000 ரூபாய் 4000 ரூபாய்க்கு டிக்கெட்டை கொடுத்து இந்த கூலி படத்தை வந்து 2000 தியேட்டரில் நீங்கள் வெளியிட்டீர்கள். ஆனால் தூய்மை பணியாளர்கள் கடந்த 13 நாட்களாக பி மோத்திரம் அசுத்தம் நாம் போடுகின்ற குப்பைகளை அள்ளி சுமந்து கொண்டிருக்கின்ற அந்த தாய்மார்கள் இரவு பகல் பார்க்காமல் 13 நாட்கள் ரிப்பன் பில்டி மாளிகையின் அருகிலே அவர்கள் அறவழியிலே உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தினார்கள். ஆனால் இந்த அரசு இத்தனை நாள் மௌனம் காத்துவிட்டு கூலி படம் நாளைக்கு வெளியே வர போகிறது. முதல் நாள் இரவு 12 மணி 1 மணிக்கு நீங்கள் அடித்து காவல்துறையினரை வைத்து அவர்களை அப்புறப்படுத்தி அவர்களை அழுக வைத்திருக்கிறீர்கள். அவர்களுடைய ஓட்டை மட்டும் நீங்கள் பெற்றுக் கொண்டீர்களே ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களே. நீங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது நீங்கள் என்ன சொன்னீர்கள்? தூய்மை பணியாளர்களுக்கு நாங்கள் ஆதரவாக இருப்போம், உங்கள் கோரிக்கைகளை நாங்கள் நிறைவேற்றி தருவோம் என்று நீங்கள் வாக்கு கொடுத்த ஐயா முதல்வர் அவர்கள் ஏன் அந்த வாக்கை நீங்கள் நிறைவேற்றவில்லை?